கூட்டணி நிலவரம் பலவீனமா இருந்தாலும் அதிமுக எங்க பிரதான எதிரி அப்படின்னு உதயநிதி அவர்கள் சொல்றது எந்த அடிப்படையில்? இன்னொன்று, திரு சுப்பிரமணி சில விமர்சனங்களை உங்க கூட்டணியின் மீது வைத்திருக்கிறார், அதன் மீதான உங்க பார்வை. மாண்புமிகு துணை முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டுடைய அரசியல் யதார்த்தத்தை பிரதிபலித்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. தமிழ்நாட்டிலே புதிதாக பலரும் தேர்தல் அரசியல் களத்துக்கு வந்திருக்கிறார்கள், இயக்கம் கட்ட முயற்சிக்கிறார்கள், கூட்டத்தை கூட்டுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நகரங்கள் தொடங்கி குக்கிராமங்கள் வரை கிளை அமைப்புகளை கொண்ட கட்சிகள் என்று சொன்னால் அது திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான். தமிழ்நாட்டுடைய கடந்த 40-50 ஆண்டுகால வரலாற்றில் இந்த இரண்டு கட்சிகளுக்குத்தான் குக்கிராமங்கள் வரை கொடிக்கம்பங்கள் இருக்கிறது, கிளை அமைப்புகள் இருக்கிறது, பூத் ஏஜென்ட்களுக்கு ஆட்கள் இருக்கிறது, களத்திலே நிர்வாகம் செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் அந்த ரெண்டு கட்சிகள் தான் பெற்றிருக்கின்றன. மற்ற கட்சிகள் எல்லாம் இந்த ரெண்டு கட்சிகளில் கூட்டணியில் இடம்பெற்றுதான் தங்களுடைய இருப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றனர் என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இப்போ விஜய் அவர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார். அவருடைய அரசியல் நடவடிக்கைகள் ஆறாவாரமாக போற்றப்படுகிறது. ஆனால் ஆறாவாரமாக போற்றப்பட்டாலும் நிர்வாக அமைப்புகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. ஆனால் விஜய் அவர்கள் களத்துக்கு வர அதே நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடியார் அவர்களும் களத்துக்கு வருகிறார், மக்களை சந்திக்கிறார். அவர்களுடைய களம் பலகீனமாக இருக்கிறது என்று துணை முதல்வர் சொன்னார், அது உண்மை. குறிப்பாக மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியுடைய தலைமைத்துவத்தில் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் தேவையில்லாமல் ஊடுருவி அந்த கட்சியை பலகீனப்படுத்தக்கூடிய எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலும் கூட அந்த அதிமுக களத்திலே உறுதியாக நின்று கொண்டிருக்கிறதை பார்க்க வேண்டும். அதிமுகவுடைய அரசியலில், அவருடைய கொள்கைகளில், அவருடைய அரசியல் அணுகுமுறைகளில் நமக்கு 100% மாற்று கருத்துகள் உண்டு. ஆனால் திமுகவை எதிர்க்கக்கூடிய களபலம் யாருக்கு இருக்கின்ற சொன்னால் அது அதிமுகவுக்கு மட்டும்தான். மற்ற கட்சிகள் 3வது இடத்துக்கு வருவதற்கு போட்டி போடலாமே தவிர அதிமுகவுடைய இடத்தை நிரப்ப முடியாது. நான் இங்கே சுட்டிக்காட்டுவது அதிமுக கூட்டணியே அல்ல. அதிமுக கூட்டணி என்று இப்போது சொன்னாலும் அதிலே இருப்பது 97 அல்லது 98% அதிமுகவுடைய வாக்கு வங்கி, அதிமுகவுடைய தொண்டர் பலம். மற்ற கட்சிகள் இணைந்திருக்கிறார்கள் தொங்கு சதையை போல என்று புரிந்து கொள்ளலாம். இந்த சூழ்நிலையில் திமுக கூட்டணியை பற்றி சிலர் விமர்சிக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிகளும் ஏதாவது ஒரு கொள்கை அடிப்படையில் தங்களுடைய அரசியலை முன்னகர்த்தி வருகிறார்கள், தத்துவ அரசியலை பேசுகிறார்கள், கோட்பாட்டு அரசியலை முடங்குகிறார்கள். அப்படி தத்துவங்களையும் கோட்பாடுகளையும் முன்னிறுத்தக்கூடிய கட்சிகள் ஒரு அணியிலே இருந்திருக்கின்ற பொழுது கருத்து மாறுபாடுகள் கொள்வது இயற்கை. எல்லோரும் ஒரே சிந்தனையில் இருந்தால் ஒரே கட்சியில் இருப்பார்கள். வெவ்வேறு சிந்தனைகளிலும் கோட்பாடுகளிலும் இருந்து கொண்டு ஒரு பொது நன்மைக்காக அரசியலில் ஒரு கூட்டணி சேர்கின்ற பொழுது சில கருத்து முரண்பாடுகள் வரும். அதுதான் ஜனநாயகம். மாறாக எந்த கொள்கையும் கோட்பாடுகளும் இல்லாதவர்கள் ஒரு கூட்டணியில் சேர்கின்ற போது பெரும்பாலும் அவர்களுக்குள்ளே விமர்சனங்கள், மோதல்கள் இருப்பதில்லை. ஏனென்று சொன்னால் அங்கே கொள்கை இருப்பதில்லை. கொள்கை அடிப்படையில் சேர்ந்த கட்சிகளுக்கு மத்தியில் சில கருத்து அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம். அதை வெளிப்படுத்துவதும் கூட அதனுடைய எல்லை தேவை. எல்லை மீறி வெளிப்படுத்துகின்ற போது அந்த கட்சியுடைய முதன்மை தலைவர்கள் அதை ஆசுவாசப்படுத்துவார்கள். எனவே இதை வைத்துக்கொண்டு திமுக தலைமையிலான கூட்டணியில உரசல், மோதல், பிளவு என்றெல்லாம் கற்பனை கோட்டை கட்டி கொண்டிருக்க வேண்டாம். 2026 தேர்தலிலே இந்த அணிதான் மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. திரு தமிமுன் சாரி, 2 பாயிண்ட் உங்கள்கிட்ட கேட்கணும். ஒன்று, அதிமுகவுக்கு இருக்கிற வலிமையான கட்டமைப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றீங்க. ஆனால் அது ஜெயலலிதா அவர்களுடைய காலம். இப்போ ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு இந்த 10 ஆண்டுகளில் அந்த கட்சி பலவீனம் அடைந்திருக்கிறது. அவங்களுடைய பாரம்பரிய வாக்கு வங்கியை இழந்திருக்கிறாங்க. 40% வாக்கு வங்கின்றது 20-22% அளவுக்கு வந்து விட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலே பல இடங்களில் 3வது இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த யதார்த்தங்களை கணக்கில் எடுத்துக்கொள்ளாமலும் புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் திமுகவை தீவிரமாக எதிர்க்கிறதுனால திமுக எதிர்ப்பாளர்கள் அதை நோக்கி நகர்றாங்க அப்படின்னு சொல்கிற ஆர்கியூமெண்ட்டை நீங்கள் மறுத்துட்டு பேசுகிறீங்களான்றது ஒன்று. 2வது, கூட்டணிக்கு உள்ளே இருக்கக்கூடிய குழப்பங்கள் அல்லது கருத்து வேறுபாடு அப்படின்றது ஜனநாயகத்தில் இயல்புன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு தேர்தல் நெருக்கத்தில் எதிர்க்கட்சிகள் ஆட்சியை நோக்கி விமர்சனம் பண்ணுறது ஒரு மாதிரி பார்க்கப்படும். கூட்டணி கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிற போது அந்த விமர்சனத்துக்கு வேல்யூ அதிகம், கவனம் அதிகம், ஊடக முக்கியத்துவம், வெளிச்சம் அதிகம்.
அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணி ஒரு ஒரு சிங்கா ஒரு ஒரு ஒத்த கருத்தோடு இப்போ எப்படி நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது பிரதமர் மோடியை வீழ்த்தியே ஆகணும், ராகுல் காந்தி தான் முதலமைச்சர் வேட்பாளர் பிரதமர் வேட்பாளர்னு அவரை பிரதமர் ஆக்குறதுக்கு முயற்சி பண்றோன்னு இந்த இந்தியா கூட்டணியில் இருக்கிற தமிழ்நாட்டு கட்சிகள் அத்தனை பேரும் ஒரு குரல்ல சொன்னாங்களோ, அதே உணர்வோட இந்த தேர்தலில் செயல்படுவாங்களா அப்படின்ற கேள்வி முன்வைக்கப்படுது இல்ல? அதாவது ஜெயலலிதா அம்மா அவருடைய மறைவுக்கு பின்னாலே டெல்லியில் இருக்கக்கூடிய பாஜக தலைவர்களுடைய அதீதமான ஆளுமையின் காரணமாக அதிமுகவுடைய தலைமை பலகீனப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவாக அவர்கள் செய்த அரசியல் சமரசங்களின் காரணமாக மக்கள் செல்வாக்கை இழந்திருக்கிறார்கள் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன். அது உண்மை. அதற்கு காரணம் இன்றைய அதிமுகவுடைய தலைமை செய்த தவறு. அதே நேரத்தில் அவருடைய நிர்வாக கட்டமைப்புகள் சிதையவில்லை. மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார், மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அவர்கள், மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போன்ற ஆளுமைகள் அந்த கட்சியிலிருந்து வெளியேறினாலும் கூட அதனுடைய கட்டமைப்பு களையவில்லை. அதைத்தான் நான் சுட்டிக்காட்டுகிறேன். மக்கள் செல்வாக்கு சரிந்திருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் அவருடைய கட்டமைப்பு சரியவில்லை என்பதையும் நான் இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலில் ஒத்த கருத்தில் இருந்து மோடியை வீழ்த்த வேண்டும் என்று செயல்பட்டது போல் இப்போது செயல்படாமல் ஏன் அவர்களுக்குள் இத்தகைய உள் விமர்சனங்கள் இருக்கிறது என்ற ஒரு கேள்வியை முன்வைத்திருக்கிறீர்கள். இந்த ஆதங்கம் கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களை போன்றவர்களுக்கும் உண்டு. இந்த நேரம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும், தமிழர்களுடைய எதிர்கால வாழ்வுரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் கொள்கை அளவில் கோட்பாட்டு அளவில் இந்த தேர்தலை நாம் எதிர்கொள்கின்றோம். இது வெறுமனே தேர்தல் அரசியலுக்கான களமாக 2026 தேர்தலை பார்க்கக்கூடாது. தமிழ்நாட்டினுடைய எதிர்கால நலனை பாதுகாக்கக்கூடிய போராட்ட களமாக, கொள்கை களமாக இந்த தேர்தலை அணுக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். இந்த நேரத்தில் எங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய சில கட்சிகளிலிருந்து முக்கிய தலைவர்கள் யாரும் கருத்து கூறவில்லை, அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாம் நிலையில் இருப்பவர்கள் அல்லது தமிழ்நாட்டுக்கு வெளியே இருப்பவர்கள் யாராவது ஏதாவது பேசிவிடுகிறார்கள். இது ஆரோக்கியம் அல்ல. இதை தயவு கூர்ந்து தமிழ்நாட்டுடைய நலனை அக்கறை கொண்டு இந்த தேர்தலில் சந்திக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இது போன்ற விமர்சனங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக இது சம்பந்தமாக இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கக்கூடிய மாண்புமிகு தளபதி அவர்கள் அனைவரையும் அழைத்து பேசுவார்கள் என்று நான் நம்புகின்றேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.